ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுடன் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான வெங்காய சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சமாக புளி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வரமிளகாய் கம்மி பண்ணிவிட்டு மிளகாத்தூளை ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. மிளகாத்தூள் வாசனை போனதும் கொஞ்சமாக தேங்காவை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வணக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக தான் ஆட் பண்ணேன். ஏன்னா தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலான்ட்டு நான் ஃபைனலாக தான் ஆட் பண்ணேன். எப்பயும் போல் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா ஒரு வரமிளகாவை தாளிப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சூப்பரான மெலிசான ஒரு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த வெங்காய சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, பெரிய வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். என்ன வெங்காயத்துக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ தோசையும் ரெடி, சட்னியும் ரெடி. ஸோ வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.